ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், chill out with சௌமியா. ஒப்பறைக்கு போயிருந்த 3 பேரும் எவ்வியூர் வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்தப்போ ஊரில் யாரும் இல்லை. எல்லாரும் நீலன் மயிலா மணவிழாவுக்காக வேட்டுவன் பாறைக்கு போயிருந்தாங்க. ஒரு நாள் ஓய்வு எடுத்துட்டு அவங்களும் எவ்வியூர்லேருந்து வேட்டுவன் பாறைக்கு கிளம்பி போனாங்க. வேட்டுவன் பாறையில் ஆட்கள் நிரம்பி வழிய மணவிழா உற்சாகம் களை கட்டியிருந்துச்சு. பல ஊர்களில் இருந்தும் ஊர் பெரியவங்க அங்கே வந்திருக்க கல்லும் கனியுமா மணவிழா தொடங்கியிருந்துச்சு. மான் தசையை கடிச்சு தின்னுட்டு அது செரிக்க வெற்றிலை தின்னாங்க. மலை மக்களுடைய மணவிழான்றது எண்ணெய் இல்லாத இன்பத்தை உணர்த்தவுமான விழா. உணவுடைய வகைகளும் ஆட்டம் பாட்டத்துடைய வகைகளும் சொல்லி மாளாது. மலை எங்கிருந்தும் சாரையா ஆட்கள் வர வெவ்வேறு வகையான இசைக்கருவிகளுடைய ஓசைகளும் அவங்களோட வந்துட்டு இருந்துச்சு. இசைக்கப்படுற ஓசையை வச்சு வர்றது எந்த ஊர்க்காரங்கன்னு பெரியவங்க சொன்னாங்க. இன்னொரு பக்கம் சிறுவர்களுடைய கொண்டாட்டம். காலம்னுடைய மூத்த மகன் கொற்றன், அவன் தான் எவ்வியூர் சிறுவர்களுடைய கூட்டத்துக்கு தலைவனா இருந்தான். அளவன், முடிநாகன், குறுங்கட்டி, அவுதி, மவுடன், ஊழியன், வண்டன் எல்லாரும் இப்போ சிறுவர்களாகவும் இல்லாம இளைஞர்களோடையும் சேர முடியாம நடுவுல இருந்தாங்க. இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய இணைய பத்தி, அதாவது ஜோடியை பத்தி பேசி சிரிச்சு மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பெண்களும் பெரியவங்களும் மணவிழா வேலையில மூழ்கியிருந்தாங்க. பொழுது மங்க தொடங்க ஊரெங்கையும் தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டுச்சு. மந்தையில உட்கார்ந்திருந்த பெரியவங்க ஒருத்தருக்கும் சின்ன பசங்க வந்து வெற்றிலையை கொடுத்தாங்க. இருக்கிறதுலே ரொம்ப மூத்தவர் வாரிக்கையன் தான். ஆனா அவருக்கு வெற்றிலை கொடுக்காம மற்றவங்களுக்கெல்லாம் பசங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்து விடுறவங்க சொல்றதை தானே சின்ன பசங்க செய்வாங்க. காலையிலேருந்து இளைஞர்களை விரட்டி விரட்டி வேலை வாங்கினதால தன் மேல கோவமா இருக்காங்கன்னு வாரிக்கையனுக்கு தோணுச்சு. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு வாரிக்கையன் பொறுமையா இருந்தார். எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு வந்து வாரிக்கையனுக்கு கொடுத்தா. மற்றவங்களுக்கு கொடுத்ததை விட 2 மடங்கு வெற்றிலை அதுல இருந்ததால சந்தோஷப்பட்டு அதை மெல்ல தொடங்கினார். அப்போ காத்து வீச மந்தையோட்டி இருந்த பந்தத்தி பாம்பை போல சீறி அடங்குச்சு. எல்லாரும் அதை கவனிக்க ஒரு பெரியவர் மட்டும் காத்தோட வந்த வாசனையை மோந்தபடி, இது குளவி பூவின் வாசமாயிற்று, இப்பக்கம் குளவி கூடியிருக்கிறதா என்னன்னு கேட்டாரு. தேக்கனுக்கு தெரியல. பின்னாடி உட்கார்ந்திருந்த வாரிக்கையன் கிட்ட கேட்போம்னு சத்தம் போட்டு கேட்டார். எங்கேயும் பேச்சு குரல் கேட்டதால தேக்கனுடைய குரல் காதுல விழல. அதனால எழுந்து முன்னாடி வந்தார். வாய் முழுக்க வெற்றிலையை அடைச்சு வச்சிருந்தவர் பக்குவமா அதை வாய்க்குள்ளேயே ஒதுக்கிட்டு பேச தொடங்க, திடீர்னு ஏதோ ஒண்ணு உச்சி மண்டைக்குள்ள கிருன்னு ஏறிச்சு. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னையே பெரும் தும்மலா வெடிச்சு வெளிவந்துச்சு. யானை துதிக்கையில இருந்து சீறி பாயறத போல மந்தையில இருந்த எல்லார் மேலையும் வெற்றிலை எச்சில் தெரிச்சு சிதறிச்சு. உட்கார்ந்துருக்கிறவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள 1 2 3ன்னு விடாம தும்முனார் வாரிக்கையன். மந்தையில ஒரு ஆள் கூட மிச்சமில்ல. நடக்க முடியாத பெருசங்க கூட தாவி குதிச்சு வெளியேறினாங்க. உடனே வாரிக்கையனோட 2 தோழர்கள் அவரை வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. மணவிழாவுக்காக தொடர்ந்து 3 நாட்கள் விருந்து நடக்கும். விலங்கு இறைச்சியை வெட்டி எடுக்கிற இடத்துல இருந்து துர்நாற்றம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் குளவிப்பூ கொடிகளை கொண்டு வந்து அந்த பக்கம் போட்டிருந்தாங்க. அந்த வாசனையை தெரிஞ்சுதான் அந்த பெரியவர் குளவிப்பூ வாசனை எப்படி இங்க வருதுன்னு கேட்டாரு. அதுதான் இவ்வளவுக்கும் காரணமாச்சு. தும்மல் கொஞ்சம் கொஞ்சமா நின்று அமைதியானவர் எப்படி திடீரென இவ்வளவு தும்மல் வந்ததுன்னு கேட்டார். கூட இருந்த பெரியவங்க 2 பேரும் தும்மலுக்கு எல்லாமா காரணம் சொல்ல முடியும்னாங்க. ஆனா வாரிக்கையன் ஏத்துக்கல. ஏதோ நடந்திருக்கிறதுன்னு சொல்ல, இதில் என்ன நடந்திருக்கும்னு கூட இருந்தவங்க கேட்டாங்க. அதை அப்படியே விடாம யோசிச்சுட்டு இருந்தவர் கடைசியா கண்டுபிடிச்சார். இளசுகளை திட்டிக்கிட்டே ஓயாம வேலை வாங்கிட்டு இருந்தார். அதனால அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வாரிக்கையனை அதே மந்தையில வச்சு கேலிக்கு ஆளாக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. தும்மி இலையை பறிச்சுட்டு வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட வெற்றிலைக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. தும்மி இலையையோ தும்மி பூண்டையோ சாப்பிட்டா உடனடியாக தும்மல் வரும். கட்டுப்படுத்த முடியாதபடி வந்துட்டே இருக்கும். அதனால தான் வாரிக்கையன் இந்த பாடுபட்டிருக்கார். நடந்ததை கண்டுபிடிச்ச வாரிக்கையன் தன்னுடைய வேலையை காட்ட முடிவு செஞ்சார். மந்தை பக்கமே போகாம ஊருக்குள்ள நுழைஞ்சவருடைய கண்கள் எதையும் தேடிச்சு. கொஞ்சம் பொறுத்து அவர் தேடிட்டு இருந்த ஓங்கூர் மருத்துவன் கண்ணில் பட்டான். அவனை கூப்பிட்டு தனக்கு வேண்டியதை கேட்டார்.
இதை ஏன் இவர் கேட்குறாருன்னு மருத்துவனுக்கு அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் கேட்குறப்ப கொடுக்காம இருக்க முடியாதேன்னு ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, இதுக்கப்புறம் மந்தை பக்கம் போவோம்னு வாரிக்கையனும் நடை கட்டினாரு. மந்தை வெளி இரவு நடைபெறும் ஆட்டத்துக்காக ஆயத்தமாகிட்டு இருந்துச்சு. வந்திருக்கிறவங்கள மனம் முடிச்சவங்களும் மனம் முடிக்காதவங்களும் தங்கள் இணையோடு சேர்ந்து ஆடுற குறமை கூத்துதான் மணவிழா நிகழ்வுடைய உச்சம். இந்த ஆட்டத்துல பங்கெடுத்துக்கவும் இந்த காதல் கொண்டாட்டத்தை பார்க்கவும் தான் எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. வாரிக்கையன் மந்தை முழுக்க சுத்தி பார்த்தார். கபிலர் மந்தையுடைய வடப்புற மேட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தார். என்ன நடக்குதுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவரால் ஆபத்து எதுவும் இல்லைன்னு முடிவு செஞ்ச வாரிக்கையன் முன்புற திண்ணையில தேக்கன் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்தார். தூக்கி வாரி போட்டுச்சு. தேக்கனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எதையும் கண்டுபிடிக்கிறதுல கெட்டிக்காரன். அதனால இவனை மந்தையை விட்டு எப்படி அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போதான் அவர் கண்ணில் கட்டையர்கள் 2 பேர் தென்பட்டாங்க. ஆதிமலையுடைய வடகோடி அடிவாரத்துல வாழ்றவங்க கட்டையர்கள். இருக்கிறதுலே ரொம்ப குள்ளமானவங்க, ஆனா மகா திறமைசாலிகள். அவங்கள வாரிக்கையன் தனியா கூப்பிட்டு, திகைப்பூச்சி இருக்கிறதா, எங்கிருந்தாவது பிடிக்க முடியுமான்னு கேட்டாரு. அதுல ஒருத்தன், வருகிற பொழுது அருகில் இருந்த குளத்தில் அது கத்தும் ஓசையை கேட்டேன். தீப்பந்தத்தோடு இருவரை அனுப்புங்கள், பிடித்து வருகிறோம்னு சொன்னான். சரின்னு 2 இளைஞர்களை வாரிக்கையன் அவங்களோட அனுப்பி வச்சார். வேட்டுவன் மலை பின்புற சரிவுல சின்ன குட்டை ஒன்று இருந்துச்சு. அங்கதான் அந்த 4 பேரும் போனாங்க. திகைப்பூச்சி நண்டு வலைக்குள்ளதான் இருக்கும். சின்ன சிலந்திய போல உடல் அமைப்பும் நீண்ட கால்களையும் கொண்டது. பார்த்தா சட்டுன்னு தெரியாது, ஆனா அது ஓசையை தெரிச்சுக்கிட்டே இருக்கும். கட்டையர்கள் ஓசை வருதான்னு ஒத்து கேட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு நண்டு வலைக்குள்ள இருந்து அந்த ஓசை வந்துச்சு. பந்த வெளிச்சத்தை நல்லா காட்ட சொன்னாங்க. குளக்கரை கிட்ட ஒரு சின்ன நண்டு ஓடுச்சு. அதை பிடிச்சு முதுகோட ஒரு நாற்கயிறை கட்டினாங்க. பந்தம் ஏந்தினவங்களுக்கு ஒன்றும் புரியல. பிடிப்பட்ட அந்த நண்டை ஓசை வந்த வனம் கிட்ட விட்டாங்க. அது சொலவுக்குள்ள குடுகுடுன்னு ஓட கொஞ்சம் நேரத்துல நாற்கயிறை மேல இழுத்தாங்க. 2-3 திகைப்பூச்சிகளை கவன கால்களோட நண்டு மேல வந்துச்சு. அதை பக்குவமா எடுத்து இடுப்புல இருந்த பை துணிக்குள்ள போட்டு முடிச்சு போட்டாங்க. இங்க நேரம் ஆக ஆக கட்டையர்களை இன்னும் காணுமேனு வாரிக்கையனுக்கு பதட்டம். ஓங்கூர் மருத்துவன் அவர் கேட்டதை கொண்டு வந்துட்டான். அவர் கூட இருந்த 2 பெரியவங்களையும் கூப்பிட்டு அடுத்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை சொல்லி அனுப்பிட்டு மந்தையில போய் தேக்கனுக்கு பக்கத்துல உட்கார்ந்தார் வாரிக்கையன். மந்தை வெளி முழுக்க ஆட்டத்தை பார்க்க மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. இணையர்கள்லாம் களத்துக்கு வர தொடங்கினாங்க. ஆட்டம் நள்ளிரவு வரை நடக்கும். நேரமாக ஆகதான் வேகம் கூடும். ஆண் சுற்றுல வேகம் கூடுதலா இருக்கும், பெண் சுற்றுல குழைவு கூடுதலா இருக்கும். இறுதி சுற்றுல இணைய பொறுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தழுவியாடுற ஆட்டம்ன்றதால எதையும் கணிக்க முடியாது. இந்த கோடை வெக்கைக்கு கடுமையா தாகம் எடுக்கும். அதுவும் ஆடுறவங்களுக்கு விடாம வேர்த்து கொட்டும். அதனால ஆட்டக்காரங்களுக்காக ஆண்கள் பக்கமும் பெண்கள் பக்கமும் தனித்தனியா பழசாறு கலந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. முதல் சுற்று எவ்வளவு வேகமா ஆடினாலும் அது தொடக்கம்தான். வாரிக்கையன் கைகளால உத்தரவு கொடுத்து வேலையை தொடங்க சொன்னார். ஒரு பெரியவர் ஆண்கள் குடிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்த பெரும் பானைக்குள்ள எதையும் போட்டு விட்டுட்டு நகர்ந்து வந்துட்டார். எல்லாருடைய கவனமும் ஆட்டக்களத்துக்கு மேலேயே தான் இருந்துச்சு. முதல் சுற்று ஆட்டம் முடிஞ்சது. ஆடினவங்க பானைகள்ல இருந்த பழசாரை குடிச்சாங்க. ஆண்கள் பக்கம் இருந்த பழசாறுல வாரிக்கையன் கலக்க சொன்னது காமஞ்சுருக்கிய. அதை இச்சைய சட்டுன்னு வத்தி போக வச்சிரும். உடனே வேகமா களைப்பாக்கி தூக்கத்துக்கு கொண்டு போகும். 2ஆம் சுற்றுக்கு ஆண்கள் இறங்கி ஆடணும். இசைக்கலைஞர்கள் இசைக்க தயாரா இருந்தாங்க. அப்போதான் கட்டையர்கள் உள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் தான் வாரிக்கையனுக்கு சந்தோஷமாச்சு. யாருக்கும் தெரியாத வகையில அந்த திகைப்பூச்சி இருக்கிற சுருக்கு பைய வாரிக்கையன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. பெரும் ஆர்வத்தோடு தொடங்கின 2ஆம் சுற்று நேரம் போக போக வேகம் கூடுறதுக்கு பதிலா மந்த நிலைக்கு போச்சு. வாரிக்கையனுக்கு உள்ளுக்குள்ள ஒரே மகிழ்ச்சி. இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஏன் ஆண்கள் வேகம் கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சபடியே இசையுடைய வேகத்தை கூட்ட முயற்சி பண்ணாங்க.
தேக்கனுக்கு பின்னாடி இருந்த வாரிக்கையன் சொருக்கு பையன் தேக்கனுடைய முதுகு பின்புறமா வச்சு அவிழ்த்தார். உள்ள இருந்த திகைப்பூச்சி தேக்கனுடைய முதுகு புறமா மேலே ஏறிச்சு. கண்ணுக்கு தெரியாத அளவுல இருக்கிற அதனுடைய கால்கள் மேலே ஏறுறது மனிதனால உணர முடியாது. மேலேறினா அது கடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல செத்து போகும். திகைப்பூச்சியால கடிப்பட்டவங்க கொஞ்ச நேரத்திலே திகைச்சு போயிடுவாங்க. அவங்களால வழக்கம் போல செயல்பட முடியாது, நினைச்சதான் பேச முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஒரு விதம் மந்த நிலையில திகைப்பு மாறாம சிரிச்சபடி தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டத்துடைய ஆரவாரமும் பல மடங்கு அதிகமாச்சு. அதுக்கு காரணம் இளைஞர்கள் கிட்ட வேகம் போதாததால சுத்தி இருந்த ஆண்கள் பெரும் குரல் எடுத்து கத்தி அவங்கள உற்சாகப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. அப்போ இன்னொரு பெரியவருக்கு கையசிச்சு உத்தரவு கொடுத்தார் வாரிக்கையன். அந்த பெரியவர் நேரா பெண்களுக்கான பழசாறு கலக்கப்பட்டிருந்த பானையில எதையும் போட்டுட்டு ஒதுங்கி வந்தார். இங்க இன்னொரு பக்கம் ஆண்களுடைய ஆட்டத்தை பார்க்குற யாருக்கும் கோபம் வரும். அந்த அளவு மோசமா ஆடிட்டு இருந்தாங்க. இசைக்கலைஞர்கள் முடிஞ்ச அளவு வேகத்தை கூட்டி பார்த்தாங்க. ஆனா ஒன்றும் நடக்கல. ஏன் இவ்வளவு கலைப்பா ஆடுறாங்கன்னு யாருக்கும் விலகல. பெண்களும் குழம்பி போயிருந்தாங்க. என்னாச்சு இவனுங்களுக்கு? வழக்கமா இருக்கிற வேகத்துல பாதி கூட இல்லையேன்னு நினைச்சபடி 2ஆம் சுற்று முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆடுறவங்க மறுபடியும் பழசாறு குடிக்க போனாங்க. கோட்டத்துல இருந்தவங்க எல்லாம் நல்லா குடிச்சிட்டு தெம்பா ஆடுங்கப்பான்னு ஆளாருக்கு மொண்டு கொடுத்தாங்க. வாரிக்கு எனக்கு உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி. பக்கத்துல இருந்த தேக்கனும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். நல்லா ஆடுங்கடா, தேக்கன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி 3ஆம் சுற்றுக்கு இளைஞர்களை தயார்படுத்தினாங்க. இந்த சுற்று பெண்கள் ஏறி பாடி ஆடும் சுற்று, கலை கட்டும் கூத்து. ஆனா இன்னைக்கு அதே வேகத்தோட இல்ல, வழக்கத்தை விட பல மடங்கு வேகத்தோட உள்ளிறங்கினாங்க பெண்கள். ஏன்னா அவங்க குடிச்ச பழசாறுல வாரிக்கையன் கலக்க சொன்னது காமமூட்டிய. அதை தண்ணியில கலந்து ஒரு குவலை குடிச்சாலே காதல் உணர்ச்சி உச்சத்தை அடைஞ்சு படாத பாடுபடுத்தும். முதல் சுற்று ஆடின கலைப்புல பெண்கள் ஒருத்தரும் 3-4 கோலையை குடிச்சிட்டு உள்ள இறங்கி இருக்காங்க. எதிர்பக்கமும் ஆண்கள் காமஞ்சுருக்கிய முழுசா குடிச்சிட்டு வந்து நின்னாங்க. ஆட்டம் தொடங்குச்சு. பெண்கள் தங்களுடைய இணை மேல தீரா காதலோட களமாட ஆண்கள் பாடு பெரும் பாடாச்சு. எவனும் எவனுக்கும் ஈடு கொடுக்க முடியல. என்னடா ஆச்சு உனக்குன்னு ஒவ்வொருத்தையும் தங்களுடைய இணைய திட்டி கோச்சுக்கிட்டாங்க. கை கோத்து நடுவிரல் பிடிச்சு அடிவிரல் சேர்த்து ஆட வேண்டிய ஆட்டத்தை ஆட எவனுக்கும் தெம்பில்ல. ஆனா எவனும் அதுக்காக வேகத்தை குறைச்சிக்கல. கடைசி கட்டம் தொடங்குச்சு. ஆண்களால களத்துல நின்று ஆட முடியல. பெண்களுடைய ஆர்ப்பரிப்பும் வெண்ண தொட்டுச்சு. பார்த்துட்டு இருந்த ஆண்கள் தலை குனிஞ்சாங்க. இதையெல்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தார் வாரிக்கையன். தேக்கனும் சிரிச்சிட்டு இருந்தார். ஆட்டத்துடைய இறுதி கட்டத்துல ஈடு கொடுக்க முடியாத தங்களுடைய இணைய பெண்கள் தோல்ல தூக்கி ஆடினாங்க. இது மயிலாவின் மனவிழா, அப்படித்தான் இருக்கும், தூக்கி சுத்துங்கடி இவனுங்களேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பெண்கள் கத்த சுற்றுன சுற்றுல வதங்கி போனாங்க இளைஞர்கள். ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விருந்து தொடங்குச்சு. எல்லாருக்கும் உணவு பரிமாறிட்டு இருந்தப்போ தூரத்துல இருட்டுல குதிரைகள் வந்து நின்னுச்சு. யார் என்னன்னு பார்க்க போனார் வேட்டூர் பழையன். வந்திருக்கிறவங்க கீழ் திசை எல்லை காவலர்கள். வேட்டூர் பழையனை வணங்கிட்டு சொன்னாங்க, நெடுங்குன்றின் அடிவாரம் பாண்டிய நாட்டு வீரர்கள் பணி தங்குவதற்கான பாடி வீட்டினை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர்.